அவங்க நேரா நிமிந்து உட்காந்துப்போம். முதுகு தண்டு கழுத்து தலை 3 நேர்கோட்டில் இருக்கட்டும். உச்சந்தலைக்கு மேல் நேர கைகள் வச்சுக்கிட்டு அனைத்தையும் காக்கும் இறைவா. தெய்வீக தந்தை மற்றும் தெய்வீக தாய், தெய்வங்களே தெய்வ சக்திகளே, மகான்களே மகரிஷிகளே, ஞானிகளே சித்தர்களே, தேவர்களே தேவதைகளே, அனைத்து உதவி செய்யும் தேவதைகளே, அனைத்து குணப்படுத்தும் தேவதைகளே, என் குல தெய்வமே, என் முன்னோர்களே, பஞ்சபூதங்களே, நவ கிரகங்களே, 27 நட்சத்திரங்களே, 12 ராசிகளே, குரு மற்றும் குருமார்களே, பிரபஞ்ச சக்தியே, எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் அனைத்து தொழில்களிலும் எனக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் என்னை வழிநடத்தி செல்வதற்கும் நன்றி நன்றி நன்றி. உச்சந்தலையில கைகளை வச்சுட்டு நன்றி உணர்வுடன் நன்றி. பூர்வமதியில கைகளை வச்சுட்டு மரியாதையுடன் நன்றி. ஹார்ட் சக்கரால கைகளை வச்சுக்கிட்டு அன்புடன் நன்றி. இந்த நன்றி உணர்வோட அவங்க பிளஸிங்ஸ் அப்படியே நம்ம எடுத்துப்போம். உள்ளங்கைகள் மெதுவா உரத்து உள்ளங்கைகள் கண்கள் மேல வச்சுக்கிட்டு கண்களுக்கும் கைகளுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி உருவாகிறத உணர்ந்து பார்ப்போம். முகத்துக்கு நேரம் கைகள் கொண்டு மகிழ்ச்சியான ஆனந்த புண்ணியோட கண்கள் திறந்து உள்ளங்கைகளை பார்ப்போம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பஞ்சபட்சி சாஸ்திரம் அப்படின்ற ஒரு அருமையான சாஸ்திரம் நம்ம இப்ப கத்துக்கிட்டு இருக்கோம். சாஸ்திரங்கள்லயே மிகவும் உயர்ந்த சாஸ்திரமான பஞ்சபட்சி சாஸ்திரம் கத்துக்கிட்டு இருக்கோம். ஓகே, இதுல இப்ப காரகத்துவம் அப்படின்ற விஷயம் கத்துக்கிட்டு இருக்கோம். காரகத்துவம் அப்படின்னா எந்தெந்த பட்சிக்கு என்னென்ன விஷயங்கள் செய்தால் நாம் அந்த பட்சியை பலப்படுத்த முடியும் அப்படின்றத கத்துக்கிட்டு இருக்கிறோம். சரி, இப்ப இதோட லாஸ்டா எந்த பட்சி பார்த்தோம் நம்ம காரகத்துவத்துல? காகம் குருஜி. காகம் பார்த்துட்டோம். இப்ப அடுத்தது கோழி பார்க்கலாமா? ஓகே, கோழி பட்சி எழுதிக்கோங்க. காகம் பதில கோழி எழுதிக்கோங்க. காரகத்துவம் பஞ்சபூதம் காற்று. கோழி பட்சியை பலப்படுத்துறதுக்கு என்ன பண்ணலாம்னு கேட்டா, காற்று சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கோயிலுக்கு கொடுக்கலாம். காற்று சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஊதுபத்தி வாங்கி கொடுக்கறது, அப்புறம் சாம்பிராணி வாங்கி கொடுக்கறது, சாம்பிராணி ஊதுபத்தி, இந்த மாதிரி வேற என்ன பண்ணலாம்? புகை வரக்கூடிய விஷயங்கள். சாம்பிராணி ஊதுபத்தி தான் புகை வருமா? மற்றது கற்பூரம் வாங்கி கொடுக்கலாம். இதெல்லாம் காற்று. கற்பூரம் மோஸ்ட்லி நெருப்புக்கும் வாங்கி கொடுக்கலாம். என்னங்க? சாமிக்கு விசிறி வாங்கி கொடுக்கலாம், அது வாங்கி கொடுக்கலாம். இந்த மாதிரி வாங்கி கொடுக்கும்போது நமக்கு கோழி பட்சி பலப்படுவார்கள். தூபப்பொடி, அதான் தூபப்பொடி வாங்கி கொடுக்கலாம். சாம்பிராணி, தசாங்கம், இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுக்க கோழி பட்சி பாருங்க. சரி, அடுத்தது தேவதை மகேஸ்வரன். தேவதை மகேஸ்வரன். உலோகம் வெங்கலம். உலோகம் வெங்கலம். அந்த காலத்துல வெங்கல பாத்திரம்லாம் நிறைய யூஸ் பண்ணாங்க. இப்ப வெங்கலம் என்னன்னே தெரிய மாட்டேங்குது நிறைய பேருக்கு. பித்தளை வேற வெங்கலம் வேறையாங்க? ஆமா குருஜி, கொஞ்சம் மாறும்.
பரவாயில்ல. பித்தளைனா காப்பர் சார், காப்பர், வெண்கலம்னா பிரான்ஸ். பிரான்ஸ். கரெக்ட். வெண்கலம் வெயிட்டா இருக்கும், நல்லா வெயிட்டா இருக்கும், நல்லா இருக்கும். காப்பர், வெண்கலம் பயன்படுத்தி ரொம்ப நல்லது. அடுத்தது சுவை வந்து புளிப்பு சுவை. குருஜி அப்ப கோவிலுக்கு அவங்க அந்த நைவேத்தியம் அதெல்லாம் செய்யறாங்கல்ல, அப்ப அவங்களுக்கு புளி வாங்கி கொடுக்கலாம்ல குருஜி, கோழி பட்சிக்காரவங்க. புளி வாங்கி கொடுக்கணும். புளி சாதம். எலுமிச்சை சாதம். ம், புளி சாதம், எலுமிச்சை சாதம். கரெக்ட். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் நம்ம. பூ வந்து தாமரை பூ. கோழி பட்சிக்காரங்க கோயிலுக்கு போகும்போது தாமரை பூ வாங்கி சாமிக்கு கொடுக்கறது ரொம்ப நல்லது. தாமரை பூ. கோயில் வந்து காளஹஸ்தி, ஸ்ரீ காளஹஸ்தி. சார் தமிழ்நாட்டுல எதனா இருக்குங்களா சார் இந்த காட்டுக்கு உண்டான கோயில்? காளஹஸ்தி ஆக்சுவலா தமிழ்நாட்டுல தான் சார் இருந்துச்சு. ஷேர் பண்ணும்போது அப்படியே மாத்தி ஷேர் பண்ணி விட்டுட்டாங்க. தமிழ்நாட்டுல காட்டுக்கான கோயில் சென்னையில இருக்கு சார். பஞ்சபூத ஸ்தலங்கள் சென்னையில இருக்கு, நவகிரக ஸ்தலங்கள் சென்னையில இருக்கு. சோ அதுவும் பழைய காலத்து கோயில்கள் தான். சென்னையில இருக்கிறதும் பழைய காலத்து கோயில்கள் தான். சோ அப்படி இருந்தாலும் இந்த இடத்துக்கு போகும்போது அதோட வைப்ரேஷன் வேற மாதிரி இருக்கு சார். இப்ப நம்ம காமனா சொல்றோம் பாத்தீங்களா, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், அந்த மாதிரி சொல்றோம் பாருங்க. அந்த இடத்துக்கு போகும்போது அதோட வைப்ரேஷன் வேற மாதிரி இருக்கு. ஆனா இப்ப சொன்னது கோவில் காளஹஸ்தியா சார்? ஸ்ரீ காளஹஸ்தி, ஆமாங்க சார். ஓகே ஓகே. மோஸ்ட்லி இப்ப இந்த மாதிரி கோயில்கள்லாம் வந்து பிசினஸ் கோயில் ஆயிடுச்சு. எங்க போனாலும் பணம் ஆயிடுச்சு. பட் நம்ம வந்து கோயில்ல போய் சாமி கும்பிடுறோம், ஓகே, சாமி பாக்குறோம், எல்லாமே ஓகே. அதை விட ரொம்ப முக்கியமா இப்ப எனர்ஜி ரிசீவ் பண்ணிட்டு வரதான் முக்கியம். எனர்ஜி ரிசீவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வரும்போது அதோடைய தன்மை வேற மாதிரி இருக்கும். அடுத்தது கிரகம் வந்து புதன் கிரகம். கோழி பட்சிக்கு உகந்த கிரகம் வந்து புதன் கிரகம். மரம், மரம் வந்து ஆலமரம். மரம் வந்து ஆலமரம். பஞ்சாட்சரம் வந்து வே. சிவைய நம்ம சொல்றோம்ல, அதுல வே. ரத்தினம் வந்து மரகத பச்சை. மரகத பச்சை. மரகத பச்சை இருக்கிற சிவலிங்கம் இருக்கு கோயில் எது தெரியுங்களா? அந்த மரகத பச்சை கல்லால செஞ்சிருப்பாங்க சிவலிங்கம். உத்தரகோசமங்கை. உத்தரகோசமங்கை மரகத லிங்கம். சூப்பர், உத்தரகோசமங்கை. இன்னொரு கோயில்ல கூட இருக்கு குருஜி, நான் எஸ், பார்த்த ஞாபகம் இருக்கு. இருக்கு இருக்கு. மரகத. கல்யாணம் பண்ணுவாங்களே சொல்லுங்க. திரு அது இருங்க. திருவடையூரா? திருக்கடையூர். 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 அதுல கூட பார்த்த ஞாபகம் இருக்கு ஜி.
மாஸ்டர் கொல்லிமலையில கூட நம்ம பார்த்தோம்ல மாஸ்டர், அது மரகதம் இல்லையா மாஸ்டர்? அது மரகதம் இல்ல மேடம், மரகத லிங்கம் இருக்கு. அர்ப்பளீஸ்வரர் கோயில் தானே சார்? அரபலீஸ்வரர் கோயில். அது மரகத லிங்கம் இல்ல மேடம். ஓகே மாஸ்டர். அதுவும் ஏதோ ஒரு கல்லு ஒரு மாதிரி ஷைனிங்கா இருக்கும் அப்படின்னு தானே சொல்லிட்டு இருந்தீங்க. அது என்னது மாஸ்டர் அப்போ? அது கல்லுதான் மேடம், நார்மல் இதுலதான் எடுத்திருக்காங்க, பாறை தான். ஓகே 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 மாஸ்டர். என்னங்க? திருவடி சூலம்னு இன்னொரு கோயில்ல கூட இருக்காஞ்சி. ஓ ஓகே. சென்னையில இருக்காங்க, செங்கல்பட்டு. செங்கல்பட்டு கோயில். திரும்ப சொல்லுங்க, அந்த கோயில் பேருன்னு சொல்லுங்க. திருவிடை சூலம். திருவிடை சூலம். திருவடி சூலம். ஓகே. திருவடி சூலம். ஓகே, பார்க்கலாம். அடுத்தது மரகத பற்றி சொன்னோமா? உபரத்தினம் வந்து கிரீன் ஜேடு. உபரத்தினம் கிரீன் ஜேடு. கடவுள் வந்து விநாயகர். கோழிப்பட்சிக்காரங்களுக்கு கடவுள் வந்து விநாயகர். நிறம் வந்து பச்சை நிறம், கிரீன் கலர். காலம் வந்து நிகழ்காலம். நிகழ்காலம். இவங்க எப்படி பதில் சொல்லுவாங்கன்னு கேட்டா, இப்ப அதேதான் தஞ்சாவூர்ல இருந்து இங்க வந்துகிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். வந்துகிட்டு இருக்கும்போது நம்ம கேட்கிறோம், இப்ப நம்ம கேள்வி எப்படி கேட்கறோம்னா, எத்தனை மணிக்கு வந்து ரீச் ஆவீங்கன்னு கேட்கிறோம். அவங்க சொல்லுவாங்கன்னா, இப்ப செங்கல்பட்டுல இருக்காங்க அப்படிம்பாங்க. செங்கல்பட்டுல இருக்க அது வந்துருவேன் அப்படிம்பாங்க. நிகழ்காலம்னா அவங்க பிரசன்ட்ல இருக்கிறத பத்தி பேசுவாங்க அதிகமா. சோ அந்த தன்மை இருக்கிறவங்க கோழிப்பட்சிக்காரங்க பேசிக்கா. சரி, இப்ப கிரகம் புதன் கிரகம்ன்றதுனால புதன்கிழமை அன்னைக்கு விரதம் இருக்கிறது நல்லது. அந்தந்த கிழமைக்கு விரதம் இருக்கிறது நல்லது. புதன்கிழமை அன்னைக்கு கிரீன் கலர் ட்ரெஸ் போடுறது நல்லது. புதன்கிழமை அன்னைக்கு கிரீன் கலர் ட்ரெஸ் போடலாம். கிரீன் கலர் ட்ரெஸ் எடுத்து, அதாவது அந்தந்த கலர் இருக்கு பாருங்க, அந்தந்த பட்சிக்காரங்க அந்த கலர் ட்ரெஸ் வந்து மற்றவங்களுக்கு வாங்கி கொடுக்கலாம். இப்ப யாராவது தான தர்மம் பண்றாங்க, தானம் பண்றாங்க, ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா அந்த கலர்ல வாங்கி கொடுக்கலாம். வெங்கல பாத்திரம் யூஸ் பண்றது ரொம்ப நல்லது கோழி பட்சிக்காரங்க. விநாயகர் வழிபாடு சிறப்பு. முடிஞ்ச டெய்லி கூட விநாயகர்கள் போயிட்டு வரலாம். சரிங்களா? ஓகே. கார்த்திக் சார் ஒரு கேள்வி கேட்டிருந்தீங்களா, பதில் சொல்லணும்னு சொல்லி. என்ன கேள்வி சார்? திரும்ப கேளுங்க சார். காரகத்துவத்துல குருஜி சிம்பிள்ஸ், ஐ மீன் அத சிம்பிள் சூரியன், சந்திரன், சுக்கிரன், செவ்வாய், புதன் இவங்களுக்கு ஒரு சிம்பிள் ஒண்ணு கொடுத்திருந்தீங்களா குருஜி? அதை எப்படி பயன்படுத்தணும், ஒரு நாளைக்கு எத்தனை வாட்டி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது தான் குருஜி நான் கேட்டிருந்தேன் உங்களுக்கு. ஓகேங்க சார். இதுல என்னெல்லாம் பண்ணலாம், அந்த சிம்பிள்ஸ் குறியீடுகள் என்னெல்லாம் பண்ணலாம்னு கேட்டா, அந்தந்த பட்சி பலப்படுத்துறதுக்கு அந்தந்த கிரகங்கள் இருக்காங்க பாருங்க, அவங்களுடைய குறியீடுகள் தினமும் 9 முறை வரையலாம். அடுத்தது அதை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு, அந்த சிம்பிள்ஸ் குறியீடுகளை பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சு அந்தந்த ஹோரையில பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் அந்த சிம்பிளே பார்த்துட்டு இருக்கலாம். அந்த கலர்ல இப்ப புதன்னா பச்சை கலர், பேக்ரவுண்ட் எல்லோ ஷீட்டா இருக்கலாம், இல்ல ஒயிட் ஷீட்டா இருக்கலாம். அதுல வந்து கிரீன் கலர்ல ஐ மீன் பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அந்த புதனோட குறியீடு பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு A4 சைஸ்ல எடுத்தா கூட ஓகே தான். எடுத்துட்டு
அதை தினமும் அந்த புதன் கோயில பார்க்கலாம். புதன்கிழமை புதன் கோயில பார்த்துக்கிட்டே இருக்கலாம். குறியீடுகளை இப்படி பயன்படுத்தலாம். அப்புறம் அந்த குறியீடு என்ன பண்ணலாம், சின்ன பீஸா பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டு, சின்னதா பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அந்த குறியீடை வந்து தண்ணியில வச்சு குடிக்கலாம். இப்ப அந்த குறியீடை பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு என்ன பண்ணுங்க, லேமினேட் பண்ணிடுங்க. ரெண்டு குறியீடு சின்ன சைஸா லேமினேட் பண்ணிட்டு கண்ணாடி டம்ளர்ல தண்ணி வச்சுக்கோங்க. கண்ணாடி டம்ளர்ல தண்ணி வச்சுட்டு ஒரு குறியீடை வந்து கீழே வச்சிருங்க. மேல் நோக்கி கீழே வச்சுட்டு டம்ளர் அது மேல வச்சிருங்க. இன்னொரு குறியீடு அந்த சிம்பிள் இருக்கு பாருங்க, புதன் குறியீடு, புதன், அதை வந்து தண்ணி மேல மூடி மாதிரி வச்சிருங்க, மூடி போட்டு வச்சிருங்க. குறியீடு தண்ணியை பார்த்து இருக்கணும், அந்த சிம்பிள் வந்து தண்ணியை பார்த்து இருக்கிற மாதிரி வச்சிருங்க. வச்சுட்டு அதுவும் எப்பனா புதன்கிழமை புதன் கோயில வச்சிருங்க. அடுத்த சரம் கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. அதுல நம்ம சொல்லுவோம் யார் யார் எந்தெந்த கிரகம் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவோம். புதன்கிழமை புதன் கிரகத்தை, புதன் கோயில புதன் கிரகத்தை சிம்பிள் வச்சுட்டு ஒரு 1 hour இருக்கும். இப்ப காலையில புதன்கிழமை 6 to 7 காலையில. அப்ப என்ன பண்ணுங்க, ஒரு 7 மணிக்கு அந்த தண்ணி எடுத்து பொறுமையா நிதானமா குடிங்க. சோ புதன் கோயில தண்ணி வச்சிருக்கோம், இந்த குறியீடு சிம்பிளோட வச்சிருக்கோம். அந்த தண்ணி வந்து புதன் எனர்ஜியோட ரிசீவ் பண்ணிருப்பாங்க. அந்த தண்ணி குடிக்கும் போது புதன் நமக்குள்ள வந்து சேருவாங்க. சோ இந்த மாதிரி அந்த குறியீடுகள் பயன்படுத்தி கொள்ளலாம். சார் நீங்க சொல்றது அந்த கிளாஸ் வாட்டருடைய கீழையும் மேலையும் மூட சொல்றீங்க சார்? ஆமாங்க சார், அந்த தண்ணியில பாக்குற மாதிரி. தேங்க்யூ. அந்த கிளாஸ் வந்து அந்த தண்ணி வந்து மேல் நோக்கி இருக்கணும், சிம்பிள் வந்து மேல் நோக்கி இருக்கணும். அதுல தண்ணி மேல கிளாஸ் வச்சிடுறோம், மேல மூடுறது சிம்பிள் வந்து தண்ணியை நோக்கி இருக்கணும், கீழ் நோக்கி இருக்கணும். சோ அந்த மாதிரி மூடி வச்சு 1 hour கழிச்சு அந்த தண்ணி குடிக்கும் போது புதனோட எனர்ஜி நமக்கு சூப்பரா கிடைக்கும். குருஜி அந்த சிம்பிள்ஸோட இமேஜ் மட்டும் கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா குருஜி? பண்றேன் சார், குரூப்ல ஷேர் பண்றேன். ஓகே, இந்த மாதிரி பயன்படுத்திக் கொள்ளலாம். மாஸ்டர் அந்த பிரிண்ட் அவுட் எடுக்கிறது சொன்னீங்கல்ல மாஸ்டர், இப்ப புதன்னா வந்து கிரீன் கலர் பேக்ரவுண்ட் இருக்கணுமா? அப்படியா? கிரீன் கலர் பேக்ரவுண்ட் இல்ல மேடம், நார்மல் ஒயிட் ஷீட் எல்லாம் எல்லோ ஷீட்ல கிரீன் கலர்ல எடுத்துக்கலாம் நம்ம பிரிண்ட் அவுட். சிம்பிள் பிரிண்ட் அவுட் சிம்பிள் தான் அந்த கலர்ல இருக்கணும். ஓகே ஓகே ஓகே. அடுத்தது மயில். காரகத்துவத்துல மயில் பார்க்கும்போது பஞ்சபூதம் வந்து ஆகாயம். இப்ப ஆகாயம் அப்படின்னும் போது எம்டினஸ் எதுவுமே இல்லாதது. இப்ப இந்த மயில் பட்சிக்காரங்க அவங்களோட பட்சியை பலப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்டா, நிலம், நீர், நெருப்பு, காற்று, இது 4த்துக்கும் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கோயிலுக்கு கொண்டு போய் கொடுக்கலாம். காற்றுக்கு ஊதுபத்தி சொன்னோமா, ஊதுபத்தி வாங்கி கொடுக்கலாம், எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம். நீர்மோர் கொடுக்கிறது, நிலம் பிரசாதம் செஞ்சு கொடுக்கிறது, இந்த மாதிரி 4த்தையும் செஞ்சாதான் ஆகாயம் பழக்கும். ஏன்னா ஆகாயத்துக்குள்ள 4மே இருக்கு, எல்லாமே ஆகாயத்துக்குள்ளதான் இருக்கு. அப்போ ஆகாயம் பலப்படணும். இது 4மே செய்யணும். அடுத்தது தேவதை வந்து சதாசிவம். மோஸ்ட்லி எல்லாமே வந்து காகம் பட்சிக்கு ருத்ரன், கோழி பட்சிக்கு மகேந்திரன், மயிலுக்கு வந்து சதாசிவம். எல்லாமே சிவனுடைய வடிவம் தான், சிவனுடைய தன்மை தான், வேற வேற ஃப்ரீக்வன்சில இருக்கிறவங்க.
டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சில இருக்கிறவங்க. சதாசிவன். உலோகம் வந்து இரும்பு. மயில் பட்சிக்காரங்க இரும்பு டேபிள் யூஸ் பண்ணலாம். கோத்ரேஜ் டேபிள் சொல்லுவாங்க பாருங்க, அது மாதிரி இரும்பு பீரோ யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி பயன்படுத்தலாம் நிறைய மயில் பட்சிக்காரங்க. சார் இந்த சதாசிவம் கோவில் சொன்னீங்களா சார்? ஆமாங்க சார். அது எந்த சிவன் கோயில் போகாமல் அந்த எந்த சிவன் கோயில் வேணாலும் போலாம் சார். ஓகே ஓகே தேங்க்ஸ். காகம் பட்சிக்காரங்க ருத்ரன் எந்த சிவன் கோயில், மகேஸ்வரன் மோஸ்ட்லி இதுக்குன்னு தனித்தனி, ருத்ரனுக்குன்னு தனி கோயில் ரொம்ப எப்பயாவது ரொம்ப ரேரா தான் இருக்கும். அதனால எல்லா சிவன் கோயிலுக்கும் போகலாம். சிவன் மாஸ்டர் இதுல செப்பரேட்டா வந்து தேவதைன்னு வருது, அதுக்கப்புறம் கடவுள்னு வருது. அது ஆமா. ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் மாஸ்டர்? ஓகே. தேவதை என்றவங்க வந்து நம்ம நார்மலா இப்ப சொல்லணும்னு பார்த்தா தேவதை என்றவங்க ஏஞ்சல்ஸ் மேடம். சரிங்களா? தேவதையோட தன்மை வந்து ஒரு ஒரு லிமிட் வரலாம் அவங்களால செய்ய முடியும். நம்ம இப்ப ஒரு விஷயம் கேட்கணும்னா, ஒரு ஹெல்ப் பண்ணணும்னா ஒரு லிமிட் வரலாம் அவங்களால செய்ய முடியும். அதுக்கு மேல வேணும்னா கடவுள்கிட்ட போய் கேட்கணும். இப்ப ஞானிகள் சித்தர்கள் சொல்றோம் பாத்தீங்களா? ஞானிகள் வந்து யாரு, சித்தர்கள் யாரு, ரிஷிகள் யாருன்னு கேட்டா சித்தர்கள் சித்த நிலை அடைந்தவங்க சித்தர்கள். இந்த ஞானி சித்தர்கள் இதுல வந்து சித்தர்கள் உயர்ந்த நிலையில இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். சித்த நிலை அடைந்தவங்க, சித்தத்தை அடக்கினவங்க, சித்தத்தை கண்ட்ரோல் பண்ணி வச்சவங்க. சித்தம் அப்படின்னா சித்தம்குள்ள மனசு இருக்கு. மனதை அடக்கினவர்கள்னு சொல்லலாம். மனம்ங்கிறது சித்தம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ள ஒரு பார்ட். ஆனா மனதை அடக்கினவர்கள் அவங்க சித்தர்கள். இதெல்லாம் முழுசா புரிஞ்சுக்கிட்டவங்க, தெரிஞ்சுக்கிட்டவங்க வந்து ஞானிகள். ரிஷிமார்கள் அப்படின்னா பாத்தீங்கன்னா அவங்க வந்து மனைவியோட இருப்பாங்க. சித்தர்களும் மனைவியோட இருப்பாங்க. ரிஷிகள் வந்து சொல்லி கொடுக்கறவங்க, நிறைய விஷயம் அந்த ஃபைட் சொல்லி கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய சொல்லி கொடுக்கறவங்க ரிஷிகள். அந்த மாதிரி தெய்வங்கள்ல வந்து தெய்வம்ங்கிறது வந்து ஒரு நிலையில இருக்கிறவங்க. இப்ப சித்தர்களுக்கு மேல தேவதைகள், தேவதைகளுக்கு மேல தெய்வங்கள், அதுக்கு மேல கடவுள், அதுக்கு மேல இறைநிலை. இப்படி அந்த நிலைக்கு தகுந்த மாதிரி, அந்தந்த சக்தி நிலைக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு பேர் வச்சிருப்போம். தேவதை, கடவுள், இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு, தெய்வம் அப்படி பேர் வச்சிருப்போம். சோ இவங்கதான் மேடம் தேவதைகள். ஓகே மாஸ்டர், அது புரியுது மாஸ்டர். இப்போ வந்து தேவதையில வந்து ருத்ரன் வராரு, மகேஸ்வரன் இருக்காங்க. இப்போ அதேதான் வந்து கடவுள்லயும் வந்து சிவன் இருக்கு. இப்போ ரெண்டும் மாஸ்டர், நான் அங்கதான் கன்ஃபியூஸ் ஆகுது. ஓகே, கடவுள் சிவன்கிற தன்மை வேற. ஆக்சுவலா அந்த காலத்துல இந்த பஞ்சபட்சி சாஸ்திரம்லாம் உருவான காலத்துல வந்து எல்லாருக்குமே கோயில் வச்சிருந்தாங்க. ருத்ரனுக்கு தனி கோயில், மகேந்திரனுக்கு தனி இடம், திருமாலுக்கு தனி, இந்த மாதிரி தனித்தனியா வச்சிருந்தாங்க. பிரம்மாவுக்கு தனி கோயில் வச்சிருந்தாங்க. நிறைய பேர் இப்ப நம்ம கும்பிடுறதே இல்லை. இப்ப நம்ம இவங்க பார்த்தோமா, தெய்வங்கள் பார்த்தோமா, தீதிக்கு பார்த்தோமா, தெய்வங்கள் பார்த்தோமா நம்ம. அதுல பாத்தீங்கன்னா யமதர்மனுக்குன்னு இருக்கும், யமன் இருக்கும். முனீஸ்வரனுக்குன்னு கோயில் இருந்துச்சு, வீரபத்ரன் கோயில் இருந்துச்சு, சரிங்களா? விஷ்ணு கோயில் இருந்துச்சு, எல்லாமே இருந்துச்சு. இப்ப கூட எங்கயோ கிராமங்கள்ல எல்லாம் இந்த கோயில் இருக்குச்சு, நான் கேள்விப்பட்டிருக்கேன். கரெக்ட், எங்கேயாவது ஒரு இடத்துல இருக்கு. இப்ப தேவேந்திரன், இந்திரனுக்குன்னு தனி கோயில் இருந்துச்சு. இவங்களெல்லாம் ப்ரே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க, கும்பிட்டு இருந்தாங்க, கோயில போய் அந்த விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனா இப்ப எல்லாமே அழிச்சிட்டாங்க, நிறைய விஷயம் அழிக்கப்பட்டு விட்டது.
இப்ப சிவன்கிறது தன்மை வேற, அவரோட எனர்ஜி லெவல் வேற, அவரோட ஃப்ரீக்வன்சி வேற. இப்ப விநாயகர் எடுத்தாலே உங்களுக்கு பஞ்சபூத விநாயகர் இருக்காரு, பஞ்சமுக விநாயகர் இருக்காரு, அப்புறம் ரெண்டு ரெண்டு ரெட்ட பிள்ளையார்னு சொல்லுவாங்க, 2 விநாயகர் இருக்கு ஒரே கோயில்ல இருப்பாங்க. வலம்புரி விநாயகர், இடம்புரி விநாயகர்னு விதவிதமா விநாயகர் வச்சிருக்காங்க பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தன்மை. வலம்புரி விநாயகர் வலது பக்கம் அந்த இது இருக்கும், அந்த தும்பிக்கை வந்து வலது பக்கம் இருக்கும். அதுக்கு என்னன்னா வலது சாரம் ஓடக்கூடியது வலம்புரி விநாயகர். இடம்புரி விநாயகர்னா இடது பக்கம் சாரம் ஓடும், அது இடம்புரி விநாயகர். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்குமே அவங்க நுணுக்கமா வச்சு பார்த்தாங்க, இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு சொல்லி அந்த தெய்வங்கள் வச்சாங்க. இப்ப ரொம்ப காமன் ஆயிடுச்சு. இப்ப சிவன்னா காமன், இப்ப வேற வழி இல்லை. இப்ப சதாசிவம்னு கோயில் இருந்திருக்கு அந்த காலத்துல, பட் இப்ப சதாசிவம்னா எங்க, சதாசிவம்னு பேர் தான் வச்சிருக்கிறோம். சதாசிவம்னா என்ன அர்த்தம்? சதா நேரமும் சிவனையே நினைச்சிட்டு இருப்பாங்களா குருஜி? சிவமா இருக்கிறது. சிவமோட நிலை என்ன? அன்பு. அன்பா இருக்கிறது, எந்த ஒரு ஆக்டிவிட்டி ஆக்ஷன் இல்லாம அமைதியா இருக்கிறது, அவ்வளவுதான். சதாசிவம்னா அமைதியா, எந்த ஒரு ஆக்ஷன் இல்லாம அப்படியே அமைதியா இருக்கிறது சதாசிவம். சதாசிவமா இருக்கணும்னா அமைதியா உட்காந்துருக்கணும், எந்த ஒரு அதாவது மைண்ட் லெவல்லையும் சரி பிசிக்கல் லெவல்லையும் சரி எந்த ஒரு ஆக்டிவிட்டி இல்லாம இருக்கிறது. அதை விட இன்னும் நுணுக்கமா பார்க்கணும்னா பிசிக்கல் லெவல்ல ஆக்டிவிட்டி இருந்தாலும் மைண்ட் லெவல்ல அமைதியா இருக்கிறது, மனசு எப்பயுமே ஒரே நிலையில இருக்கிறதா சதாசிவம். பேர் மட்டும் நம்ம சதாசிவம்னு வச்சுக்கிறோம். ருத்ரன் அப்படின்னா கோவக்காரர் கிடையாது, டெஸ்ட்ராயர். டெஸ்ட்ராயர்னா ஒரு நிலையில இருந்து இன்னொரு நிலைக்கு மாற்றக்கூடியவர். ஒரு தன்மையில இருந்து இன்னொரு தன்மைக்கு மாற்றக்கூடியவர் ருத்ரன். நம்ம என்ன பண்றோம், ருத்ரதாண்டவம், கோபமா இருப்பார் சிவன், கோவப்படவும் ருத்ரதாண்டவம் ஆடுவார்னு சொல்லிட்டோம். அழிக்கக்கூடியவர்ன்றோம். அது அழிக்கிறது இல்லை, ஒரு நிலையில அடுத்த நிலைக்கு மாத்துறது. இதுதான் ருத்ரன். திருமாலுக்கும் பெருமாளுக்கும் வித்தியாசம் இருக்கு. அந்த ஃப்ரீக்வன்சி அந்த தன்மைக்குள்ள இருக்கிறவங்க. இது கூகுள்ல போட்டு பார்த்தேன் மாஸ்டர், ரெண்டுமே ஒன்றுன்ற மாதிரி அந்த அளவுக்கு அப்டேட் ஆகல மாஸ்டர். அதுல எஸ், ரெண்டும் ஒண்ணுதான் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டும் ஒண்ணுதான் போட்டாங்க, கரெக்ட். ஏன்னா கூகுள் அப்டேட் ஆகல, யாருக்கும் தெரியலையே. தெரிஞ்சவங்க தான் அப்டேட் பண்ணுவாங்க. கூகுள் எங்க இருந்து எடுத்துட்டு வருது? இப்ப நான் ஒரு வெப்சைட் கிரியேட் பண்றேன், அந்த வெப்சைட்ல வந்து நான் திருமாலுக்கு தனி விளக்கம் கொடுத்துருக்கேன், பெருமாளுக்கு தனி விளக்கம் கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வெப்சைட்ல இருந்து எடுத்துட்டு வந்து கொடுக்கும். யாருமே அந்த மாதிரி அப்டேட் பண்ணல, 2 பேரும் ஒண்ணுதான் சொல்லி வச்சிருக்காங்க. அப்புறம் திருமாலு தனியா பேரு, பெருமாள் தனியா பேரு, முருகருக்கு அத்தனை பேரு, சுப்பிரமணியன் ஒரு பேரு, தண்டாயுதபாணின்னு ஒரு பேரு, முருகன் ஒரு பேரு, குமரன் ஒரு பேரு. எதுக்கு இவ்வளவு பேர் வச்சிருக்காங்க? எல்லாமே ஒண்ணுதானா? அப்ப முருகன் வச்சிடலாம்ல. அப்ப எல்லாத்துக்குமே தன்மை வேற, மாறுபடுகிறது. இன்னும் கொஞ்சம் இன்னொரு 25-30 வருஷம் கழிச்சு பாருங்களேன், எக்கச்சக்கமான மாற்றங்கள் இருக்கும். இப்பவே தமிழ்நாடு வந்து ஒரு வழியா தான் இருக்குது. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல இருந்து, உணவு முறையில இருந்து எல்லாமே மாறிடுச்சு. இப்ப ஹோட்டல்லாம் போனீங்கன்னா கீரை எல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு காலத்துல வந்து கீரை சாதம் இருந்துச்சு, கீரை சாதம், பாலக்கீரை, இதெல்லாம் இருந்துச்சு. இப்ப எல்லாமே வந்து மாறிடுச்சு. டோட்டலா வந்து சைனீஸ். பன்னீர் சாப்பிட்டா புரோட்டீன் அதிகமாகும், புரோட்டீனுக்காக பன்னீர் சாப்பிடுங்கன்றாங்க. யார் அப்படி கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல. பன்னீர் சாப்பிட்டா புரோட்டீன் வரும்னு சொல்லிட்டு ஒரு கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னாடி பன்னீரே கிடையாது. அப்போ புரோட்டீனுக்கு என்ன பண்ணாங்க? நான்வெஜ் சாப்பிட்டாதான் புரோட்டீன் வரும்ட்டாங்க. அப்ப நான்வெஜ் சாப்பிடாத நிறைய மக்கள் இருக்காங்கல்ல, அந்த இனம், அவங்கள என்ன பண்றாங்க? எப்படி அவங்க புரோட்டீன் நல்லா இருக்கும் அவங்களுக்கு?
அவங்க எல்லாம் பயிர் வகைகள் எடுத்துப்பாங்க குருஜி. முளை கட்டின பயிர் இல்லைன்னா முளை கட்டாத பயிர் வகைகள் எடுத்துக்கிட்டா புரோட்டீன், நல்ல ரிச்டு புரோட்டீன் அந்த காலத்துல அதுலதான் கிடைச்சிச்சு குருஜி. ஆமா, அதே மாதிரி இப்ப பன்னீர் இன்டேக் எவ்வளவுக்கு எவ்வளவு எடுக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு சீக்கிரமா சுகர் வந்துடும் குருஜி. அது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. கரெக்ட். மில்க் ஓரியன்ட் ப்ராடக்ட் எடுக்க எடுக்க நம்ம உடல்ல வந்து இன்சுலினோட ப்ரொடக்ஷன் வந்து டோட்டலாவே ஸ்டாப் ஆயிடுது. அது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது குருஜி. என்ன பண்றது? பல டாக்டரே அட்வைஸ் பண்றாங்க பன்னீர் எடுங்கன்றாங்க புரோட்டீனுக்கு. சோ இந்த மாதிரி பல விஷயங்கள் மாற்றப்பட்டு மாத்திக்கிட்டு இருக்காங்க. நம்மளாலதான் மாத்திக்கிட்டு இருக்காங்க. இன்னும் 20 வருஷம் 25 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா நம்ம பாரம்பரிய உணவே போயிடும். அதை கஷ்டப்பட்டு அங்கங்க யாரோ ஒரு சிலர் மட்டும் பாரம்பரிய உணவுன்னு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஆனா இப்ப இருக்கிற ஜெனரேஷன் காலேஜ் படிக்கிற பசங்க எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்டைல் அதுல சிக்கன் சாப்பிட்டாலே அதுல வகை வகையா இருக்கு. என்னமோ கபாப்ன்றாங்க, அதுன்றாங்க, இதுன்றாங்க, என்னமோ சொல்றாங்க. இட்லி தோசை எல்லாம் சரியா சாப்பிட மாட்டேன்றாங்க. வாட் இட்லியா? ஐ டோன்ட் லைக் ஹியர். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வித்தியாசமா தான் இருக்கு. 25 இயர்ஸ்ல வந்து உணவு முறை அப்படின்னா நம்ம, அதாவது நம்ம கண்ணு முன்னாடி தெரியுது பாருங்களேன். நம்ம சாப்பிட்ட சாப்பாடு உணவு எப்படி, இப்ப இருக்கக்கூடிய உணவு எப்படின்றத நம்மளே வந்து பாக்குறோம். அப்ப இது வந்து வித்தின் 25-35 இயர்ஸ்க்குள்ள நடக்கக்கூடிய விஷயம். அப்ப 50-100 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும், இன்னும் 1000 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்திருக்கும். அப்ப நிறைய விஷயங்கள் அழிக்கப்பட்டு விட்டது. நம்ம உடம்பு அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கிட்டே வருதுன்னு வச்சுக்கோங்க. அதனால நிறைய கோயில்கள், நிறைய பாரம்பரிய விஷயங்கள் அழிக்கப்பட்டு விட்டன. கோயில்லாம் கூட அழிச்சிட்டாங்க. சரி, ஓகே. அதனால இப்ப இருக்கிறதுல நம்ம என்ன பயன்படுத்திக்க முடியுமோ அதுல பெஸ்டா பயன்படுத்திக்க வேண்டியதுதான். இப்ப சதாசிவம் கோயில் இல்லையா, சரி சிவனை கும்பிட்டுக்கலாம். இப்ப சிவன் கிட்ட போய் நின்று சொல்லலாம், சதாசிவமே இருந்துக்கோ, பாதுகாத்துக்கோப்பா, சரி ருத்ரனா இருந்துக்கோப்பா, மகேஸ்வரனா இருப்பான்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டுக்கலாம். அவ்வளவுதான். ஈவன் சிவனுக்கே நிறைய பேர் இருக்கு தெரியுங்களா? சிவன் கோயில் நம்ம போயிடுறோம். நம்ம ஒரு கோயில முன்ன ஒரு சிவனுக்கு ஒரு பேர் இருக்கு. அதை மோஸ்ட்லி நம்ம கவனிக்கிறது இல்லை. நேரா போறோம், சிவனையும் கும்பிட்டு வந்துடுறோம், சிவனையும் கும்பிட்டு வந்துடுறோம். ஒரு கோயிலுக்கு போனாலும் அந்தந்த கோயில்ல எப்படி சாமி கும்பிடணும்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. அதாவது நம்ம சொல்லி கொடுக்கறதே கம்மி தான் வச்சுக்கோங்க. இன்னும் நிறைய டெக்னிக் இருக்கு. நமக்கு தெரிஞ்ச நம்ம அதையும் கும்பிடுறோம். நேரா போறோம், நேரா அர்ச்சனை பண்றோம். என் பேர்ல அர்ச்சனை பண்ணுப்பா, ஓகே அர்ச்சனை பண்றோம், ஹலோ ஹவரி மை காட், ஓகே டேக் கேர் ஆஃப் மியர் அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டு கிளம்பி வந்துடுறோம். அவ்வளவுதான். அதை விட இன்னும் எப்படி தெரியுங்களா, ரோட்ல போகும்போது கோயில் பக்கம் அடியில் பிளைங் கிஸ் கொடுத்துட்டு போறது கடவுளுக்கு. ஐம் சோ பிஸி யார், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரு கேட்டா பக்தியாம். அப்படி உண்மையா பக்தினா இறங்கி கோயில் போயிட்டு சாமி கும்பிட்டுவாங்க. கடவுள்ல நம்ம ஃப்ரெண்ட் மாதிரி ஆக்கிட்டோம். இப்ப பிளைங் கிஸ் கொடுத்துட்டு போறது இந்த மாதிரிலாம் வச்சுட்டோம் நம்ம கடவுளுக்கு. ஸோ பக்தி அவ்வளவு இருக்கு நமக்கு இப்ப. பிகாஸ் நம்ம இப்ப ரொம்ப பிஸி. எங்கதான் பிஸியா இருக்கும்னு தெரியலனா ரொம்ப பிஸி. சூழ்நிலை மாறிக்கிட்டே தான் இருக்குது. எல்லாமே இருக்கிறதெல்லாம் நம்ம எப்படி சந்தோஷமா இருக்குன்னு பார்த்துக்கலாம். சரி, அடுத்தது உலோகம் இரும்பு சொல்லிட்டோமா. சுவை வந்து கசப்பு சுவை. சுவை வந்து கசப்பு சுவை. பூ வந்து மாம்பூ. மாமரத்துல பூ வருது பாருங்க, மாம்பூ. கோயில் வந்து சிதம்பரம்.
கோயில் வந்து சிதம்பரம். கிரகம் வந்து சனி பகவான். சனி பகவானுக்கு இருக்கக்கூடிய கோயில் போயிட்டு வரலாம். சில கோயில்கள்ல வந்து சனி பகவானுக்கு தனி சந்நிதி வச்சிருக்காங்க, அந்த கோயில போய் சனி பகவான் கும்பிடலாம். அந்த பட்சியை பலப்படுத்துறதுக்கு சப்போஸ் இப்ப புதனுக்குன்னு தனி சந்நிதி இருந்துச்சு, போய் விளக்கேத்திட்டு வரலாம். புதன்கிழமை அன்னைக்கு புதன் ஊர்ல விளக்கேத்திட்டு வரலாம். அடுத்தது மரம் வந்து வில்வ மரம். மரம் வந்து வில்வ மரம். பஞ்சாட்சரம் வந்து ய, நம சிவயல ய. ரத்தினம் வந்து நீலக்கல். நீலக்கல்லாம் ப்ளூ சஃபயராங்க. ஆமாங்க குருஜி. எஸ். உபரத்தினம் வந்து அமிதிஸ்ட். அமிதிஸ்ட் ஸ்டோன் யூஸ் பண்ணலாம். உபரத்தினம். கடவுள் வந்து அம்பிகை. நிறம் வந்து ப்ளூ கலர், டார்க் ப்ளூ கலர் நிறம், டார்க் ப்ளூ கலர். காலம் வந்து கடந்த காலம். சோ இதாங்க வந்து காரகத்துவம், பஞ்சபட்சிக்கான காரகத்துவம். இப்ப நீங்க உங்களை பத்தி கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பாருங்களேன். ஏற்கனவே உங்களுடைய பட்சியை பலப்படுத்துறதுக்கு காரகத்துவம் ஏதாவது ஒண்ணு பயன்படுத்திக்கிட்டே இருப்பீங்க. ஒண்ணு கலர் ட்ரெஸ், உங்களுக்கு பிடிச்ச கலரா இருக்கலாம், இல்ல அடிக்கடி அந்த கோயில் சிவன் கோயில் போயிட்டு வரதா இருக்கலாம். சுவை, டேஸ்ட், உங்களுக்கு அந்த சுவை பிடிச்சிருக்கலாம். சிலர் வந்து நார்மலா கோயிலுக்கு போனா எல்லாரும் வந்து மல்லிகை பூ வாங்கி கொடுப்பாங்க, சாமந்தி பூ வாங்கி கொடுப்பாங்க, சிலர் வந்து தாமரை பூ வாங்கி கொடுப்பாங்க. ஏன்னே தெரியாது, தாமரை பூ வாங்கி கொடுத்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அங்க கோழி பட்சியா கூட இருக்கலாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் பயன்படுத்திக்கிட்டே இருப்பாங்க. இதுல ஒரு விஷயம் எனக்கு கரெக்டா கிளிக் ஆகும் குருஜி. சொல்லுங்க சார். ஸ்வீட்னு பேப்பர்ல எழுதி கொடுத்தாலும் அந்த பேப்பரை சாப்பிடுவாங்க. ஓகே, சூப்பர் சார். நீங்க ஜி சொல்லுங்க மேடம். என்ன வல்லூர் வளப்படுத்தணும்னு சொன்னீங்க ஜி. ஆமா மேடம். ஆனா அதுல இருக்க எல்லா ஹாபிட்டும் எனக்கு இருக்கு ஜி. இது வந்து என்னுடைய ஹாபிட், அதுதான் ஃபுல்லா. சூப்பர் மேடம். பாத்தீங்களா, ஏன்னா ஸ்வீட் எல்லாருக்கும் செஞ்சு கொடுத்துட்டே இருப்பேன். ஓகே. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா டைமண்டை தவிர்த்து மத்த எல்லா ஸ்டோன்ஸும் என்கிட்ட இருக்குது. ஓகே. அதுதான் நான் இது எல்லாமே பாத்தீங்கன்னா என்கிட்ட அது ஃபுல்லாவே என்னுடைய லைஃப் ஹாபிட்டே அதுதான். அந்த சாப்பாடு பாத்தீங்கன்னா எல்லோ கலர் சாப்பாடு, எலுமிச்சை சாதம், அந்த புளி சாதம், இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஓகே. இது எதுவும் நான் தனியா பண்ண தேவையில்ல ஜி. இது எல்லாமே எனக்கு இருக்குது. எல்லாமே பண்ணிட்டு இருக்கீங்க.
அது வந்து சின்ன வயசுல இருந்தே அந்த ஹாபிட் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. இப்போ தெரிஞ்சுக்கிறேன். ஓகே, எனக்கு இதனால ப்ளூ கலர் நிறைய எப்பவுமே ப்ளூ கலர் இல்லாம வரவே மாட்டேன் கடையில இருந்து. ஓ ஓகே. உம், சூப்பர் மேடம். இதே மாதிரி பாஸ்ட் தான் நினைச்சிட்டு இருப்பேன். ஓகே சம்டைம்ஸ் ஃபியூச்சர்ல நடந்ததை நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருப்பேன். ஓகே. உம், ஸோ ஏற்கனவே அந்த பட்சியை பலப்படுத்துறதுக்கான விஷயங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அந்த கேரக்டர்ல தான் இருக்கீங்க இப்ப. சூப்பர். ஸோ இந்த மாதிரிதான் நமக்கு தெரியாமே பிரபஞ்சம் நமக்காக எல்லாத்தையும் கொடுத்துட்டு இருக்காங்க, பலப்படுத்துறதுக்காக கொடுத்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே பயன்படுத்த ஆரம்பிச்சிருப்போம், நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருக்கோம். இன்னொரு விஷயம் உங்க லைஃப்ல நீங்க கவனிச்சிருக்கீங்களா? உங்களுக்கு பிடிச்ச கலர் ஒண்ணு இருக்கும், பேசிக்கா பிடிச்ச கலர் ஒண்ணு இருக்கும், இப்ப நீங்க யூஸ் பண்ற கலர் ஒண்ணு இருக்கும். இப்ப சமீப காலமாக ஒரு 1 year 6 months அந்த மாதிரி பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு இந்த கலர் ட்ரெஸ் தான் நிறைய இருக்குது. ஆனா பிடிச்ச கலர் வேற, யூஸ் பண்ற கலர் வேற. gift வர்றதெல்லாம் ஒரே கலரா வரைஞ்சி கிஃப்ட் வரதேவா? சூப்பர். gift வர்றதெல்லாம் பாத்தீங்கன்னா பச்சை கலரே வரும். ஓகே. ஸோ அந்த பர்டிகுலர் டியூரேஷன்ல நம்ம கிடைக்கக்கூடிய விஷயங்கள் ஒரு இந்த மாதிரி இருக்கும். அதெல்லாம் என்னன்னு கேட்டா, பிரபஞ்சம் வந்து நமக்கு எப்படி கொடுக்குறாங்கன்னா, அந்த தன்மை, அந்த கிரகம், அந்த தன்மை நமக்கு தேவைப்படுகிறதுன்றதுனால அந்த கலராகவே கொடுப்பாங்க. கொஞ்ச நாளா வந்து வெறும் ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸா வாங்கிட்டு என்கிட்ட ஒரு 10 சட்டை எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், 10ல வந்து 7 கலர் 7-8 சட்டை வந்து டார்க் அந்த ப்ளூ காம்பினேஷன்ல இருக்கும், மீதி இருக்கிறது ஒயிட்டா இருந்தாலும் ப்ளூ காம்பினேஷன்ல இருக்கும், எங்கேயோ ஒரு இடத்துல ப்ளூ வந்துடும். அப்புறம் எடுத்து பீரோ ஓபன் பண்ணி பார்த்தா, சரி கபோர்டு ஓபன் பண்ணி பார்த்தா என்னடா ப்ளூ கலர் சட்டையாவே இருக்கு, நமக்கு பச்சை கலர் சட்டை போலாம் தேட வேண்டியது இருக்கு, ஒயிட் போனாலும் பரவாயில்ல இருக்குது. ஆனா சும்மா அப்படி கை வச்சுட்டா ப்ளூ கலர் ஷர்ட் வரும். சரிங்களா? அது என்னடான்னு பார்த்தா நமக்கு மயில், பெயர் பிடிச்சி மயில் தானே நமக்கு, கோபி சரவணன் கோ, ஓ தானே மயில் தானே, ப்ளூ கலர் நமக்கு அமைஞ்சிட்டு இருக்கு. அப்ப ப்ளூ கலர். அதுக்கப்புறம் பிறந்த தேதி 8ஆம் தேதி சனி பகவான் வந்துட்டாராங்க, கிரகம் வந்து சனி கிரகமா வந்துட்டாங்களா? சோ அப்ப அந்த மாதிரி ஏதோ தன்மைக்குள்ள நம்ம வந்துருவோம் நம்ம. சரி, இப்ப காரகத்துவம் பார்த்தாச்சு. இப்ப இதுல மந்திரங்கள் சொல்லியிருக்கோம் பாத்தீங்களா, பஞ்சாட்சரம் நம சிவாய. சரி, இது எழுதிக்கோங்க. வல்லூர் பட்சிக்கான குறியீடு வந்து சிம்பல் வந்து சதுரம், ஸ்கொயர். வல்லூர் பட்சிக்கான குறியீடு வந்து சிம்பிள் வந்து ஸ்கொயர். ஆந்தை பட்சிக்கு பிறைச்சந்திரன். ஆந்தை பட்சிக்கு பிறைச்சந்திரன். காகம் பட்சிக்கு முக்கோணம், ட்ரையாங்கிள். கோழி பட்சிக்கு அருங்கோணம், ஒரு ட்ரையாங்கிள், அப்புறம் இன்வெர்டட் ட்ரையாங்கிள், அருங்கோணம்.
எப்படி சார் அருங்கோணன்றது எப்படி சார் இது இன்வெர்டர் ட்ரையாங்கிள் ரெண்டுமே ஒண்ணா போடுமா மேலையும் கீழுமா? முருகப்பெருமானுக்கு போடுவோம்ல சார், முருகனுக்கு அருங்கோணம் சிம்பிள் அதேதான் சார். நம்மளோட இதுல வச்சிருக்கீங்களே குருஜி, அதான குருஜி? அதேதான் சார், ஹீலிங் ஹேண்ட்ஸ் லோகோ இருக்கு பாருங்க, அதேதான். மயில் பட்சிக்கு வந்து ஆகாயம் ரவுண்டு. இப்ப எதுக்கு இது அப்படின்னு கேட்டா, சிலர் வந்து அவங்களோட பெயர் பட்சி இல்ல நட்சத்திர பட்சி ஏதோ ஒண்ணு வந்து பலப்படுத்துறதுக்காக மோதிரம் செஞ்சு போட்டுக்கலாம். சரிங்களா? மோதிரத்துல வந்து நல்லா கவனிச்சுக்கோங்க. அப்படி மோதிரம் செய்யறதா இருந்தா அந்த தலைப்பகுதின்னு சொல்லுவாங்க பாருங்க, மோதிரத்து மேல இருக்கு பாருங்க, அது ரவுண்டா தான் இருக்கணும். அந்த ரவுண்டுக்குள்ள உங்களோட சிம்பிள் வரைஞ்சிக்கலாம். இந்த சிம்பிள்ல இது சதுரம் வரைஞ்சிக்கலாம். மோதிரம் எப்பயுமே ரவுண்டா தான் இருக்கணும். தலை அந்த ரவுண்டுக்கு நடுவுல சதுரம் வரைஞ்சிக்கிட்டு அவங்களுக்கான மந்திரம் ந மட்டும் எழுதிக்கலாம். தமிழ் எழுதணும் ந. ஆந்தை பட்சியா இருந்தா பிறைச்சந்திரன் வரைஞ்சி ரவுண்டுக்குள்ள பிறைச்சந்திரன் வரைஞ்சி நடுவுல ம. காகம்க்கு வந்து முக்கோணம் வரைஞ்சி நடுவுல ஷி. கோழி பட்சிக்கு அருங்கோணம் வரைஞ்சி நடுவுல வ. மயில் பட்சிக்கு ரவுண்டு மோதிரம் தான், அதுக்குள்ள ரவுண்டு வரைஞ்சி நடுவுல ய. இந்த மாதிரி பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த மாதிரி மோதிரம் செஞ்சு போட்டுக்கலாம். குருஜி எல்லா எழுத்தையும் பயன்படுத்தணும்னாலும் ரவுண்டு மோதிரத்துல நமசிவயங்கிறத எழுதிக்கலாம், அப்படித்தானே குருஜி? அது எப்படி எழுதணும் அப்படின்னா, மோதிரத்துல வந்து ரவுண்டுல வந்து உங்களுடைய பட்சி எதுவாவது நடுவில் இருக்கணும். சரிங்களா? அது நடுவில் இருக்கணும். 4 பக்கமும் ரைட்டு லெப்ட் அப் டவுனு மற்ற பட்சிகள் இருக்கணும். இப்ப உங்களுடைய பட்சி வந்து என்னது? ஓகே, இதுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, இப்படி ஒரு மோதிரம் பண்ணிடுங்க. அப்படி 5 பட்சியும் பலப்படுத்துறதா இருந்தா இப்படி ஒரு மோதிரம் பண்ணிடுங்க. என்னன்னா, வல்லூர் 1 கனக புஷ்ப 1 எழுதிக்கோங்க, 1 கனக புஷ்பராகம்னு எழுதிக்கோங்க. வல்லூர் பட்சிக்கு 1 கனக புஷ்பராகம் வல்லூர். 2 முத்து ஆந்தைன்னு எழுதிக்கோங்க. முத்து 2 வந்து முத்து ஆந்தை. 3 பவழம் காகம். பவளும் காகம். 4 மரகத பச்சை கோழி. மரகத பச்சை கோழி. 5க்கு என்ன ஸ்டோனுங்க மயிலுக்கு? நீலக்கல். சரிங்களா? நீலக்கல். இப்ப 1 2 3 4 5 எழுதிட்டீங்களா? இப்ப வல்லூர் பட்சிக்காரங்க என்ன பண்ணாங்கன்னு கேட்டா, ரவுண்டு மோதிரத்துல நடுவுல வந்து கனக புஷ்பராகம் ஸ்டோன் வச்சுக்கலாம். ஒரு ரவுண்டு போட்டுக்கோங்க, நடுவுல 1ன்னு எழுதிக்கோங்க. இப்ப நமக்கு அப்படியே லெப்ட் சைட்ல 2ன்னு எழுதிக்கோங்க. பக்கத்துல 1க்கு முன்னாடி லெப்ட் சைட்ல 2ன்னு எழுதிக்கோங்க. 2 என்னது? முத்து. சரிங்களா? 1 எழுதிருக்கீங்களா? அது மேல 3ன்னு எழுதிக்கோங்க. 3 என்னது? பவழம்.
1க்கு பக்கத்துல அடுத்ததாக 4ன்னு எழுதிக்கோங்க, மரகத பச்சை. அடுத்த 1க்கு கீழ் 5ன்னு எழுதிக்கோங்க, நீலக்கல். அப்ப சென்டர்ல இருக்கிறது வல்லூர், நமக்கு லெப்ட் சைடு முன்னாடி 1க்கு முன்னாடி இருக்கிறது முத்து, 1க்கு மேல பவழம், 1க்கு பக்கத்துல மரகத பச்சை, 1க்கு கீழே நீலக்கல். இந்த மாதிரி குட்டி குட்டி கல் இருக்கு பாருங்க, மோதிரத்துல வச்சிருப்பாங்க பாருங்க, மூக்குத்தி போட்டதுக்கு வச்சிருப்பாங்க குட்டிய கல், அந்த மாதிரி கல்லுல கூட நீங்க மோதிரம் செஞ்சுக்கலாம். இப்ப இந்த 5 பட்சியும் பலப்படுவார்கள். சரி, என்னோட பட்சிக்கு கூட நான் பண்ணிக்கலாமா? கனக புஷ்பராகம் போட்டுக்கலாம், முத்து மோதிரம் போட்டுக்கலாம், அது மட்டும் தனியாகவும் போட்டுக்கலாம். இப்ப இது போடும்போது 5மே பலப்படுவார்கள். இப்ப ஆந்தை பட்சிக்காரங்களா இருந்தா சென்டர்ல என்ன வரும்? முத்து வரும். 2 சென்டர்ல 2, சென்டர்ல 2, 2க்கு முன்னாடி 3, மேல 4, 2க்கு அப்புறம் பக்கத்துல அடுத்தது 5, 2க்கு கீழே 1. கனக புஷ்பராகம் அந்த கல்லுல நான் போட்டு வருவார் போட முடியுமா சார்? அது மாதிரி ஆச்சாரி செய்வாங்களா? கனக புஷ்பராகத்துல அது மாதிரி பண்ண முடியாது சார், அது ஸ்டோன்ல எதுவுமே செய்ய முடியாது. ஸ்டோன் குட்டி ஸ்டோன் ரவுண்டா அவ்வளவுதான் இருக்கும். ஆமா, அப்ப அந்த லெட்டர் நான் எப்படி போடுறது அப்ப அதுல? அதாவது நீங்க வெறும் கோல்டு மோதிரம் போடுறதா இருந்தா நானு போட்டுக்கலாம். ஒண்ணு மோதிரம்ல எழுத்துக்கள் போறதா இருந்தா அந்த மாதிரி நானு மட்டும் போட்டுக்கலாம். இல்லன்னா வெறும் கனக புஷ்பராகம் வரைக்கும் மோதிரத்தில் போட்டு. ஆமா, வெறும் கனக புஷ்பராகம் போட்டுக்கலாம். கல்லு போடணும் சார் எப்பவுமே. என்னங்க சார்? எப்பவுமே 24 hours இருக்குமா? மோதிரம் போட்டீங்கன்னா போட்டுக்கலாம் சார், எப்பயுமே இருக்கலாம் மோதிரம். அது லெஃப்ட் ஹேண்ட் தான் போடணும்னு சொன்னீங்க. ஆமாங்க சார், லெஃப்ட் ஹேண்ட் போட்டுக்கலாம். மாஸ்டர் இப்போ எனக்கு பாத்தீங்கன்னா 3 பட்சி வருது மாஸ்டர். நட்சத்திர பட்சி வேற, பேர் பட்சி வேற, அதுக்கப்புறம் லக்ன பட்சி வேற. சோ அப்ப அப்படி பார்க்கும்போது இந்த மாதிரி 5ஆ போட்டுக்கிட்டாதான் பெஸ்ட்னு தோணுது மாஸ்டர். ஆமா மேடம், அந்த மாதிரி மோதிரம் போட்டுடலாம். உடனே எல்லா பட்சியும் பலப்படுவார்கள். ஓகே மாஸ்டர். இப்ப மயில் பட்சிக்கு நடுவில் என்ன பண்ணுவாங்க? நீலக்கல் வச்சிருவாங்க. 5க்கு முன்னாடி கனக புஷ்பராகக்கல், மேல முத்து, 5க்கு அடுத்தது பக்கத்துல பவளம், 5க்கு கீழே மரகத பச்சை. இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்டோன் வச்சு போட்டுக்கலாம். குருஜி நம்ம எழுத்துல போடுறதா இருந்தாலும் இதே பயன்படுத்திக்கலாம். முதல்ல நான், அடுத்தது 2ங்கிற இடத்துல நம்ம வா, அந்த மாதிரி அதையும் பயன்படுத்திக்கலாம். ஆமாங்க சார், அதுவும் பயன்படுத்திக்கலாம். எழுத்து போட்டா நல்லா பெருசா ஒரு மோதிரம், அந்த தலைப்பு கொஞ்சம் நல்லா பெருசா இருக்கும். அவ்வளவு குட்டி குட்டியா போடும். ஆனா கல்லு வச்சீங்கன்னா குட்டி குட்டியா கூட வச்சுக்கலாம் நீங்க, ஸ்டோன் வச்சீங்கன்னா. அது அவங்களுடைய இதை பொறுத்து. இல்ல குருஜி, இப்ப எழுத்துக்கள் எப்படின்னா லேசர்ல போடுறாங்க குருஜி. ரொம்ப சின்னதா ஒரு சின்ன மோதிரத்திலே 5 எழுத்தும் வர மாதிரி லேசர்ல போடுறாங்க. குருஜி ஓகே ஓகே, சூப்பர். சோ அந்த மாதிரி பயன்படுத்திக் கொள்ளலாம். மாஸ்டர் இப்போ இந்த மேல கீழ ஆர்டர் சொல்லிருக்கீங்கல்ல, அது இந்த ஆர்டர்ல தான் இருக்கணுமா? ஆமாங்க மேடம், அந்த ஆர்டர்ல தான் கரெக்டா இருக்கும். ஓகே மாஸ்டர். இப்போ நடுவுல ஆந்தை பட்சி மோதிரம் வைக்கிறோம் அப்படின்னா, முத்து வைக்கிறோம் அப்படின்னா, அப்போ லெஃப்ட் சைடு என்ன வைக்கணும் மாஸ்டர்? முத்துக்கு முன்னாடி, அதாவது முத்துக்கு முன்னாடி தான் பவழம் வரும். முத்துக்கு முன்னாடி கனக புஷ்பராகம்ல மாஸ்டர்? ஆஹா, முத்துக்கு முன்னாடி பவழம், முத்து நடுல இருக்குங்களா, அதுக்கு மேல மரகத பச்சை, முத்துக்கு அடுத்ததா இருக்கக்கூடியது கனக புஷ்பராகம், முத்துக்கு கீழே இருக்கிறது முத்துக்கு பக்கத்துல இருக்கிறது நீலக்கல் வரும், முத்துக்கு கீழே இருக்கிறது கனக புஷ்பராகம் வரும். இன்னொரு வாட்டி சொல்ல முடியுமா மாஸ்டர்? நடுல 2 மேடம். ஓகே. 2க்கு முன்னாடி 3. ஓகே மாஸ்டர். 2க்கு மேல 4. 2க்கு பக்கத்துல அடுத்தது 5. ஓகே. 2க்கு கீழே 1. ஓகே மாஸ்டர். ஓகே மேடம்.
இந்த மாதிரி நீங்க முதல்ல செஞ்சு போட்டுக்கலாம். சரி, மண்டேல இருந்து திங்கட்கிழமையில நம்ம வந்து என்ன கத்துக்க போறோம் அப்படின்னா, அதிசூட்சம நேரத்தோட கணித முறை கத்துக்க போகிறோம். அதிசூட்சம நேரம்னா எப்படி கால்குலேஷன் இருக்கும், அதோட தொழில் வரிசை என்ன, பட்சி வரிசை என்ன, எப்படி அதை கால்குலேட் பண்றது அப்படின்னு நம்ம கத்துக்க போகிறோம். அதனால நோட்டு பேனாவும் எடுத்து வந்துருங்க. சரி, இதுவரை கத்துக்கிட்டதுல டவுட் சந்தேகங்கள் இருந்தா கேளுங்க, கிளியர் பண்ணிக்கலாம். சரி, இன்னைக்கு வந்து ஸ்பெஷல் டே. இன்னைக்கு என்னன்னு கேட்டா பௌர்ணமி. நம்ம வழக்கம் போல பௌர்ணமிக்கு இன்னைக்கு வந்து அன்னதானம் கொடுக்க போகிறோம். அதுக்கு ஏற்கனவே காலையிலே நேற்று ஒரு சிலர் வந்து அன்னதானத்துக்கான கொடுக்கறதுக்கு அமௌண்ட் கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி அனைவருக்கும். அதுக்கப்புறம் அன்னதானத்துக்கு சரி, ஓகே, அது கொடுக்க போகிறோம். அடுத்தது இன்னைக்கு ஈவினிங் வந்து இன்னைக்கு சித்ரா பௌர்ணமின்னு சொல்லுவாங்க. சித்ரா பௌர்ணமி சித்திரகுப்தர் உருவான நாள் அப்படின்றதுனால அது ரொம்ப ஸ்பெஷல் செலிப்ரேஷன் இருக்கும். இன்னைக்கு ஈவினிங் வந்து ஒரு மெடிடேஷன் இருக்கு. சித்ரா பௌர்ணமி சித்திரகுப்தரை நோக்கி ஒரு மெடிடேஷன் இருக்கு, தியானம் இருக்கு. அதுக்கான லிங்கை நான் ஷேர் பண்றேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருக்காவது அனுப்பி விடுங்க. அது எல்லாரும் ஜாயின் பண்ண சொல்லுங்க. அந்த குரூப்ல ஜாயின் பண்ண சொல்லிடுங்க. குரூப்ல லிங்க் அனுப்பிடுறோம். அந்த லிங்க்ல ஜாயின் பண்ணி அந்த மெடிடேஷன் பண்ண சொல்லுங்க. சித்ரா பௌர்ணமி முன்னிட்டு ஸ்பெஷல் மெடிடேஷன் இருக்கு இன்னைக்கு, சித்திரகுப்தரை நோக்கி மெடிடேஷன். டைமிங் குருஜி ஈவினிங் வந்து ஒரு 7 to 8 இருக்கும் சார். இன்னைக்கு ஈவினிங். சரிங்களா? ஓகே. அடுத்தது நாளைக்கு வந்து 6 to 9, நாளை மாலை 6 to 9 பேசிக் ரேக்கி கிளாஸோட பேசிக் இருக்கும். பேசிக் ரேக்கி கிளாஸ். ஏற்கனவே ரேக்கியில இருக்கிறவங்களும் கலந்துக்கோங்க. ஒரு சில விஷயம் புதுசா இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். பேசிக் ரேக்கி கிளாஸ் இருக்கும். இதுல ரேக்கி இல்லைங்க அப்படின்றவங்க மோஸ்ட்லி யாரும் இல்லை. நம்ம டீம்ல எல்லாரும் ரேக்கியில இருக்கீங்க. அப்படி சப்போஸ் யாராவது ரேக்கி ஜாயின் பண்ணணும், ரேக்கி கத்துக்கணும்னா நாளைக்கு கிளாஸ்க்கு வந்து 600 rupees ஃபீஸ். யாரும் ரேக்கியில் இல்லாதவங்களுக்கு மட்டும். ஏற்கனவே ரேக்கியில இருக்கா அந்த குரூப்ல நம்ம லிங்க் அனுப்பிடுவோம். சரி, போய் கிளாஸ் முடிச்சுக்கலாமா பிரேயரோட? வாங்க, நேரம் நிமிந்து உட்காந்துப்போம். முதுகு தண்டு கழுத்து தலைமுன்னு நேர்போட்டில் இருக்கட்டும். உச்சந்தலைக்கு மேல நேர கைகள் வச்சுக்கிட்டு அனைத்தையும் காக்கும் இறைவா, தெய்வீக தந்தை மற்றும் தெய்வீக தாய், தெய்வங்களே, தெய்வ சக்திகளே, மகான்களே, மகரிஷிகளே, ஞானிகளே, சித்தர்களே, தேவர்களே, தேவதைகளே, அனைத்து உதவி செய்யும் தேவதைகளே, அனைத்து குணப்படுத்தும் தேவதைகளே, என் குல தெய்வமே, என் முன்னோர்களே, பஞ்சபூதங்களே, நவ கிரகங்களே, 27 நட்சத்திரங்களே, 12 ராசிகளே, குரு மற்றும் குருமார்களே, பிரபஞ்ச சக்தியே, எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் அனைத்து தொழில்களிலும் எனக்கு உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் என்னை வழிநடத்தி செல்வதற்கும் நன்றி நன்றி நன்றி. உச்சந்தலைக்கு மேல் கைகள் வச்சு நன்றி உணர்வுடன் நன்றி. புருவமத்தியில கைகள் வச்சுட்டு மரியாதையுடன் நன்றி. ஹார்ட் சக்கரால கைகள் வச்சுட்டு அன்புடன் நன்றி. இந்த நன்றி உணர்வோட அவங்க பிளஸிங்ஸ் அப்படியே நம்ம எடுத்துப்போம். உள்ளங்கைகள் மெதுவா உரத்தி உள்ளங்கைகள் கண்கள் மேல வச்சுட்டு கண்களுக்கும் கைகளுக்கும் ஒரு கனெக்டிவிட்டி உருவாகிறத உணர்ந்து பார்ப்போம். முகத்துக்கு நேரம் கைகள் கொண்டு மகிழ்ச்சியான ஆனந்த புன்னகையோட கண்கள் திறந்து உள்ளங்கைகளை பார்ப்போம். வாழ்க வளமுடன்.